வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் பொறியியல் துறையின் மூலம் வேளாண்மையாளர்களுக்கு மின்சார பற்றாக்குறையினை தீர்ப்பதற்கு சூரிய ஒளி மின்கலன்களை அமைத்து அதனை நீர்ப்பாசனத்திற்கான மோட்டார் இயக்கத்திற்கு பயனளிக்கும் வகையில் அரசு மானிய திட்டமுறையில் நடைமுறைப்படுத்தி வருகின்றது. இம்மானிய திட்டத்தில் பயன்பெற்ற சோழபுரம் கிராம வேளாண்மையாளர் மு செல்வராஜ் அவர்களை கேட்டபோது, ஏக்கர் நிலம் இருக்கிறது. எனக்கு வந்து இதனால் நியூஸ் பேப்பரை பார்த்தேன். நியூஸ் பேப்பரில் செயல்புரிவர் அலுவலகத்திலேருந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் போனாக்கா எனக்கு சோலார் போல அமைக்கக்கூடிய அந்த பம்ப் செட் அமைத்தால் அதில் பயன்படலாம் என்று தெரிவித்தது. நான் இங்கிருந்து என்னுடைய செயற்பொறி அலுவலர் திருவண்ணாமலைக்கு அணுகினேன். அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுடைய நிலத்துடைய பட்டா சர்வே அந்த இது செட்டாடங்கள் எல்லாத்தையும் வாங்கி வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கி போய் சிட்டா பயிர் வாங்கி போய் கொடுத்தேன். அவங்க என்ன பண்ண எங்களுடைய நிலத்தை பார்வையிட்டார்கள். பார்வையிட்ட பிறகு அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்தில் போர் போட்டால் நல்லா இருக்கணும். நான் அதுக்கப்புறம் போரெல்லாம் ஏற்கனவே நான் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 250 அடி போர் போட்டிருந்தேன். 250 அடி போர் போட்டில் அதுக்கப்புறம் அவங்க மோட்ரு எல்லாமே அவங்கள்தே செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை செட் பண்ணதுனால நான் எனக்கு கரம்பாக தான் இருந்துச்சு அதுக்கு முன்னெல்லாம். ஏன்னா எனக்கு சுற்றி பக்கத்துலாம் கூட எனக்கு பம்ப் செட்டு கிடையாது. இருந்தாலும் எனக்கு அந்த இதுவும் கிடையாது. அவங்க கைனிக்கு அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க, ட்ரைனிங் மாரி எனக்கு. ஏன்னா பக்கத்தில் எல்லாம் இருந்த அந்த கைனி சுற்றி மரம்லாம் இருக்கக்கூடாது, மரம் இருந்தாலும் அந்த இது தெரியாதுன்னு சொன்னாங்க. அந்த மரத்துலலாம் இருக்கிறதோட எல்லா இடத்துமா பார்த்து நான் என்னுடைய நிலத்தில் அதுக்கு அமைக்கிறதுக்கு இடமான போய் பார்வையிட்டு அவர்கள் சொன்னார்கள். அதுக்கப்புறம் கொடுத்தாங்க, எனக்கு அமைத்து கொடுத்தார்கள். அவர்கள் அமைத்து கொடுத்த பிறகு எனக்கு 3 ஏக்கர் நிலத்திலையும் இன்றைக்கி நல்லா நெற்பயிர் எடுத்திருக்கிறேன். எனக்கு 95,000 ரூபாய் டிடி எடுத்து கொடுத்தா உங்களுக்கு நான் எல்லாத்தையும் செய்து தரேன்னு சொன்னாங்க. அந்த 95,000 ரூபாய் டிடியை நான் உடனடியாக எடுத்து கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் அமைச்சு எனக்கு அதுக்கு வேலி அமைத்து கொடுப்பதற்கு, அது பாதுகாப்பது எப்படி, எல்லாத்தையும் செய்முறை எப்படி இருந்தாலும் எப்படின்னா அதுக்கப்புறம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க அமைத்து கொடுத்த பிறகு காலைல 8 மணிக்கு ஆரம்பித்த மூடம் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அது அப்படியே ஓடினே இருக்குது. எங்கள் பக்கம் நீர்வளம் நல்ல நீர்வளமாக இருக்கிறதுனால அது நல்லா இருக்குது. அதே மாதிரி எல்லாருக்கும் நீர்வளம் நல்லா இருந்தாலும் அதுமாரி ஓடலாம். வேளாண்மை பொறியியல் துறைக்கு சோலார் அமைத்து கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்து, இதுமாரியும் மற்றவர விவசாயிகளும் இதை பார்த்து பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற 09676713713 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். கல்லணையில் காவிரி ஆறானது கொள்ளிடம், காவிரி, வெண்ணாறு மற்றும் கல்லணை கால்வாய் ஆகியனவாக பிரிவுறுகிறது. வெண்ணாற்றின் பயணத்தில் தென் பெரம்பூரில் வெட்டாறு, வடவாறு என பிரிவுபடுகிறது. வெண்ணாற்றில் தோன்றிய வெட்டாறு திருவாரூர் மாவட்டம் எண்கண் எனும் சிறப்புமிகு ஊரில் வெட்டாறு ஓடம்போகி ஆறாகவும் மற்றும் கடுவை ஆறாகவும் பிரிவுறுகிறது. மேலும் வெண்ணாறு கீழ் வடிகால் பகுதி கோட்டம் குறித்து விளக்குகிறார் செயற்பொறியாளர் பி ரவிச்சந்திரன் அவர்கள்.
கீழ்வடிகால் பகுதி கோட்டம் ஒரு கண்ணோட்டம். கல்லணையில் காவிரியும் கொள்ளிடமும் வடகிழக்காக பயணிக்க காவிரியிலிருந்து 22 கிளை ஆறுகள் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வரை 22 கிளை நதிகளாக பிரிந்து சுமார் 4,93,887 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதியை அளிக்கின்றது. கல்லணையிலிருந்து பிரியும் இக்கிளையாறுகள் சுமார் 571 கிலோமீட்டர் தூரம் தனித்தனியாக பயணித்து பல ஏ பிரிவு, பி பிரிவு, சி பிரிவு வாய்க்கால்களாக உருவெடுத்து பாசன வசதியை தருகின்றன. கல்லணையிலிருந்து காவிரி ஆற்றில் பிரியும் வெண்ணார் தென்பெரம்பூரிலிருந்து 15 கிளை நதிகளாக பிரிவுற்று இந்நதிகள் 427 கிலோமீட்டர் தூரம் தனித்தனியாக பயணித்து சுமார் 4,65,307 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதியை தருகிறது. இதனின் சிறப்புகளை பற்றி வெண்ணார் கீழ்வடிநில கோட்ட செயற்பொறியாளர் பா. ரவிச்சந்திரன் அவர்கள் கூறுகிறார். வேளாண் பெருங்குடி மக்களுக்கு முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது காவிரி டெல்டா பாசன பகுதிகளை பற்றி தெரிவிக்க இருக்கிறேன். இப்பொழுது நாம் நின்று கொண்டிருப்பது வெண்ணாறு பாசன பகுதியாகும். நமது தமிழ்நாட்டிலேயே சுமார் 50% நெல் உற்பத்தியை தருகின்ற டெல்டா பகுதியானது காவிரி டெல்டா பாசன பகுதி. இந்த காவிரி டெல்டா பாசன பகுதி 3 மாவட்டங்களில் அமைந்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் அமைந்துள்ளது. இந்த 3 பாசன பகுதிகளுக்கும் பாசனம் தருகின்ற ஆறானது காவிரி, வெண்ணாறு மற்றும் கல்லணை கால்வாய். இதிலே நம்முடைய பகுதி, நாம் இப்போது நின்று கொண்டு நான் தெரிவிக்கப் போகின்ற பகுதி வெண்ணாறு பாசன பகுதியின் கீழ்ப்பகுதியாகும். இந்த வெண்ணாறு பாசன பகுதியானது இதற்காக பாசனம் தருகின்ற ஆறானது வெண்ணாறு. இந்த வெண்ணாறு கல்லணையிலிருந்து ஆரம்பித்து தென்பெரம்பூர் என்ற இடத்தில் 3 கிளைகளாக பிரிகிறது. அதாவது வடவாறு, வெண்ணாறு மற்றும் வெட்டாறு என்ற 3 ஆறுகளாக பிரிகிறது. இந்த நம்ம தற்போது நின்று கொண்டிருக்கின்ற இந்த எண்கண் என்ற இடத்திலிருந்து வெட்டாறு 3ஆக பிரிகிறது. வெட்டாறு, இதிலிருந்து பிரிகின்ற ஓடம்போக்கியாறு, இதிலிருந்து பிரிகின்றது வாழவாய்க்கால். இப்பொழுது இந்த கோட்டத்தின் மூலம் 1,11,323 ஹெக்டேர் பாசன நிலங்கள் பயன்பெற்று வருகின்றன. இப்பொழுது நாம் ஏற்கனவே தெரிவித்தது போல் தென்பெரம்பூரில் ஆரம்பிக்கின்ற வெட்டாறானது இந்த ஊர்குடி என்ற இடத்திலிருந்து சுமார் 47 கிலோமீட்டர் தூரம் பயணித்து நாகூர் என்ற இடத்தில் கடலில் கலக்கிறது. இந்த வெட்டாரை நாம் எடுத்துக்கொண்டோமானால் இதன் இடதுகரையில் காவேரி பாசன பகுதியின் வடிகால் அனைத்தும் இந்த வெட்டாரில் தான் விழுகிறது. அதேபோல் இதன் வலதுகரையில் வெண்ணாறு பாசன பகுதிகளின் வடிகால்கள் அனைத்தும் இந்த வெட்டாரில் தான் விழுகிறது. இது நமது டெல்டா மாவட்டத்திலேயே கொள்ளிடம் வடிகாலை அடுத்த மிகப்பெரிய வடிகாலாகும். கிட்டத்தட்ட இதன் மூலம் இதிலிருந்து நம்மளுக்கு 2 ஆறுகள், இந்த எண்கண் இடத்திலிருந்து நம்மளுக்கு 2 ஆறுகள் பிரிகின்றன. அம்மையப்பன் என்ற இடத்திலிருந்து ஓடம்போக்கியாறு கிட்டத்தட்ட 38.7 கிலோமீட்டர் நீளம் பயணித்து இது கடுவையாற்றில் கோட்டைவாசல், மேலக்கோட்டைவாசல் என்ற இடத்தில் கடுவையாற்றில் கலக்கிறது. இதில் 10 தேக்கணைகள் உள்ளன. இதில் 12,953 ஹெக்டேர் நிலங்கள் இந்த ஓடம்போக்கியாறிலிருந்து பாசன வசதி பெறுகிறது. இதில் 53 ஆப்பிரிவு வாய்க்கால்கள் உள்ளன. மேலும் இந்த வாழவாய்க்கால், அதாவது அம்மையப்பன் இடத்திலிருந்து பிரியும் வாழவாய்க்கால், சோழகச்சேரி என்ற இடத்தில் பிரியும் ஆரம்பிக்கும் காட்டார் என்ற இரண்டும் தப்பலாம்புலியூர் என்ற இடத்தில் கடுவையராக மாறி அக்கரைப்பேட்டை, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அக்கரைப்பேட்டை என்ற இடத்தில் கடலில் கலக்கிறது. இதில் காட்டாற்றில் 2 தேக்கணைகளும் 4 ஆப்பிரிவு வாய்க்கால்களும் உள்ளன. கடுவையாற்றில் 2 தேக்கணைகளும் 14 ஆப்பிரிவு வாய்க்கால்களும் உள்ளன. காட்டாற்றின் மூலம் 676 ஹெக்டேர் நிலங்களும், கடுவையாற்றின் மூலம் 8173 ஹெக்டேர் நிலங்களும் பாசன வசதி பெறுகின்றன. இதை தவிர நம்மளுடைய இந்த பாசன பகுதிக்கு பயன்பெறுகின்ற வகையில் கிட்டத்தட்ட 19 மின்னீரவை பாசன திட்டங்கள் நம்முடைய வெண்ணாறு கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ளன. மொத்தம் 26, நம்மளுடைய 3 டெல்டா மாவட்டங்களில் 3ஐயும் எடுத்துக்கொண்டால் 26 மின்னீரவை திட்டங்கள் உள்ளன. இதில் 19 திட்டங்கள் இந்த வெண்ணாறு வடிநிலக் கோட்டம் திருவாரூரின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளன. இதன் மூலம் 13,323 ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இது இந்த நீரானது இதற்கு எப்படி கிடைக்கிறது என்றால், நம்முடைய நிலத்திலிருந்து வடிகின்ற நீரானது வடிகாலில் கலைக்கிறது.
அதேபோல் மழைக்காலங்களில் வடிகாலாக வழிகின்ற நீரானது கடைமடையில் ஒரு தேக்கணை மூலம் தேக்கி வைக்கப்பட்டு உயர்மட்ட அளவில் உள்ள நிலங்களுக்கு இதன் மூலம் மின்னிறவை திட்டத்தின் மூலம், அதாவது மின் மோட்டார் மூலம் இறைக்கப்பட்டு அதற்காக பாசன வசதி செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்னது போல் 13,323 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த பகுதியின் மிகப்பெரிய அச்சுறுத்தலே வடிகால் தான். வடிகால் பகுதி கிட்டத்தட்ட புயல் மற்றும் வெள்ள காலங்களில் நம்மளுடைய இந்த கடல் மட்டம் இந்த தளத்தின் மட்டத்தை விட பாசன பகுதி, வெண்ணாறு பாசன பகுதியின் மட்டத்தை விட அதிகமாக உள்ளது. சாதாரணமாக வெண்ணாறு பாசன பகுதியின் மட்டம், அதாவது கடலில் கலக்கின்ற இடமானது கிட்டத்தட்ட கடல் மட்டத்தை விட சமமாகவும், சில இடங்களில் கடல் மட்டத்தை விட கீழேயும் தான் அமைந்துள்ளது. எனவே வெள்ளம் மற்றும் புயல் காலங்களில் இதிலிருந்து வடிகின்ற தண்ணீரை கடல் தண்ணீர் எளிதில் வாங்க முடியாத சூழ்நிலை உள்ளது. அந்த சமயங்களில் அதிக அளவில் மழைநீர் தேங்கி அந்த உள்ள பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் அதிகமாக நாட்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் பொழுது பயிர்களுக்கு விளைச்சல் பாதிப்பு ஏற்படுத்தும் பொழுது அந்த பயிர்கள் வீணாக ஆகிறது. இந்த பகுதியில் உள்ள மிகப்பெரிய அச்சுறுத்தலே வடிகால் இந்த பகுதி தான். இந்த வெள்ள காலங்களில் நம்ம எப்படி தண்ணீரை இப்போ முறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு வானிலை ஆராய்ச்சி மூலம் நம்மளுக்கு தகவல் தெரிகிறது. மேலும் எங்களுடைய மேலதிகாரிகள் மூலமும் எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். அதை பொறுத்து இங்கு பெய்கின்ற மழையின் அளவை பொறுத்தும் நாம் மேட்டூர் அணையிலேயே தண்ணீரை நிறுத்தி விடுகிறோம். அதற்கு பிறகு வருகின்ற தண்ணீரை தேவையான அளவு அங்கங்கு பாசனத்தை பிரித்து கொடுக்கிறோம். இதற்கு பிறகும் அதிகமாக அளவில் வருகின்ற தண்ணீரை ஒவ்வொரு தலைப்பின் கீழும், முள்ளியாறு தலைப்பு, கோரையாறு தலைப்பு, எந்தெந்த தலைப்பின் கீழ் எந்தெந்த ஆறுகளில் நம்ம வழங்கினால் நம்மளுக்கு பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படாதோ அதுக்கு தகுந்தபடி நம்ம தண்ணீரை வழங்கி கொண்டு வருகிறோம். இந்த பாசனத்தை தவிர நாம் இந்த பகுதியை பற்றி தெரிவிக்க வேண்டுமென்றால் முக்கியமாக நிறைய சரித்திர புகழ்பெற்ற இடங்கள் உள்ளன. நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற பகுதி எண்கண் ஆகும். இது எண்கண்ணிலேயே இந்த வெட்டாரின் இடது கரையில் பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் ஒன்று உள்ளது, எண்கண் முருகன் கோயில். இதை தவிர இதே வெட்டாறு கடலில் கலக்கும் இடத்தில் நாகூரின் அருகில் இதே வெட்டாற்றின் வலது கரையில் முகம்மதியர்களின் புனித தலமான தர்கா அமைந்துள்ளது. இது நமது வெள்ளையாற்றின் இடது கரையில் வேளாங்கண்ணி என்ற ஊரில் கிறிஸ்தவர்களின் புனித தலமான அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் அமைந்துள்ளது. இதை தவிர நமது கோடியக்கரை எடுத்துக்கொண்டால் கோடியக்கரையில் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. இதை தவிர சுதந்திர போராட்ட காலத்தில் புகழ்பெற்ற உப்பு சத்தியாகிரகம் என்றது நடைபெற்ற இடமானது வேதாரண்யம் இந்த பகுதியில் தான் அமைந்துள்ளது. இதை தவிர அலையாத்தி காடுகள் என்றழைக்கப்படும் லகூன் என்றழைக்கப்படும் அலையாத்தி காடுகள் அமைந்துள்ள இடமும் முத்துப்பேட்டையாகும். நமது கல்லணையானது புகழ்பெற்ற மன்னனான கரிகால் சோழன் காலத்தில் வெள்ள நீரை தேக்கி வைத்து பாசன பகுதிகளுக்காக திருப்பிவிடப்பட்டது. அந்த பாசன பகுதிகள் பிற்காலத்தில் முறைப்படுத்தப்பட்டு தற்பொழுது வரை அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட இந்த காவிரியானது 37 கிளைகளாக பிரிந்து கடலில் கலக்கிறது. இந்த பாசன பகுதி கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டின் 50% நமது உற்பத்தியை, நெல் உற்பத்தியை இந்த பகுதி நிறைவேற்றி வருகிறது. காவிரியின் பாசன பயணம் தொடரும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.